வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் 3ஆம் கட்டமாக இன்று காலை அர்ஜென்டினாவின் தலைநகர் பியூனோஸ் ஏர்ஸ் சென்றடைந்தார். அர்ஜென்டினா அதிபர் திரு ஜேவியர் மிலேயின் அழைப்பை ஏற்று அங்கு சென்றுள்ள பிரதமர் திரு மோடி இன்று அவருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். கடந்த 57 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் அர்ஜென்டினா செல்வது இதுவே முதல் முறையாகும். கிராமப்புற தூய்மை இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கான தூய்மை கணக்கெடுப்பு இயக்கத்தின் கீழ் ஸ்வச் சர்வேக்ஷன் கிராமின் செல்போன் செயலி மூலமாக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஹஜ் பயணத்திற்கான விண்ணப்பங்களை இன்னும் ஒரு வாரத்திற்குள் பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்திய ரிசர்வ் வங்கி 1,10 கோடி ரூபாயை வங்கி புழக்கத்திலிருந்து திரும்பப் பெற்றது. வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கு செலுத்தும் தொகைக்கான 7 நாள் மாறக்கூடிய வட்டி விகித ஏலத்தின் அடிப்படையில் ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரி சேதராப்பட்டு துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் வரும் 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை சேதராப்பட்டு தொழிற்பேட்டை, சேதராப்பட்டு பழைய மற்றும் புதிய காலனி, சேதராப்பட்டு கிராமம், முத்தமிழ் நகர், கரசூர்பேட், கரசூர் வானூர் சாலை ஒரு பகுதி, உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் 3வது நாளான நேற்று தனது முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 407 ரன்கள் எடுத்தது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 587 ரன்கள் எடுத்தது. நேற்றைய ஆட்டநேர முடிவில் இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன்கள் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.